நாட்டு நடப்பில் நடைபெறும் நல்லதை பார் நல்லதே செய் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தொகுத்து வழங்கும் உங்கள் அடுத்த தலைமுறை தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றான கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தடுப்பூசி சேவைகளை குறுஞ்செய்திகளின் மூலமாக நினைவூட்டல் என்கின்ற வகையிலான திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 11 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் என்கின்ற வகையிலும் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்கின்ற வகையிலும் இந்த குறுஞ்செய்தி சேவைகளின் மூலம் பயன்பெறவிருக்கிறார்கள். 11 வகையான தடுப்பூசிகள் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 12 வகையிலான நோய்களுக்கு தீர்வு என்கின்ற வகையில் 11 தடுப்பூசிகள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்பது முதல் 2 தவணைகள் 2000, மூணாவது 4வது தவணைகள் 4000, 5வது தவணை 2000 என்கின்ற வகையில் அவர்களுக்கு தரப்படுகிற அந்த பேறுகால உதவித்தொகையும் கூட இந்த குறுஞ்செய்தியின் மூலம் நினைவூட்டப்படுகிறது. எனவே இந்த குறுஞ்செய்தி சேவை என்பது ஒரு 20 லட்சம் பேருக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசிய தேவையாக இருக்கும் என்று கருதுகிறோம். அந்த வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைப்பதில் இந்த துறை பெருமை கொள்ளுகிறது. இப்பொழுது இந்த ஒமிக்ரான் பற்றிய தகவல் கடந்த சற்றேறக்கூடிய 2 வார காலமாக தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ், நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று ஒன்றிய அரசின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப பல்வேறு விதிமுறைகளை கடைபிடித்து வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வந்தவர்கள் முழுமையாக RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் இந்த அட்ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வந்த 12,767 பேர். நான் ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வந்த பயணிகளின் எண்ணிக்கை 73,795. அதில் உத்தேசமாக 2% பரிசோதனை என்கின்ற வகையில் 2,101 பேர் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இதுவரை கடந்த 2 வாரங்களில் ஹை ரிஸ்க், நான் ரிஸ்க் என்று சொல்லப்படுகிற அனைத்து நாடுகளிலுமிருந்தும் வந்த 14,868 பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்படி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் 70 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு அந்த 70 பேரையும் மருத்துவமனைகளில் அனுமதிக்க செய்து மருத்துவம் பார்ப்பதற்கு வசதி செய்யப்பட்டது. அதில் ஒரு 5 பேருக்கு மறு ஆய்வு செய்யப்பட்ட போது நெகட்டிவ் ஆகி அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார்கள். மீதம் 65 பேர் தமிழக அரசின் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுக்கான அந்த ஆய்வில் மரபணு ஆய்வுக்கூடத்தின் மூலம் பிரத்யேக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டதில் 28 பேருக்கு எஸ் ஜீன் டிராப் என்று சொல்லக்கூடிய மரபியல் மாற்றம் இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த 28 பேருக்குரிய அந்த ஆய்வுகளை மீண்டும் நாம் ஒன்றிய அரசின் மரபணு ஆய்வுக்கு திரும்ப அனுப்பியிருக்கிறோம். அப்படி அனுப்பப்பட்டதில் இதுவரை மொத்தம் அனுப்பிய இந்த 70 மாதிரிகளில் 10 மாதிரிகளுக்கான ரிசல்ட்டை ஒன்றிய அரசு அறிவித்தது. அதில் 8 பேர் டெல்டா என்கின்ற வகையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் இரவு
அந்த தகவல் உங்களிடத்தில் பரிமாறப்பட்டது. ஒருவருக்கு நாட் சீக்வென்ஸ்டு என்கின்ற வகையில் ரிசல்ட் வந்திருக்கிறது. ஆக இதுவரை 70 பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது 70 மாதிரிகள். இதில் நாமே கண்டுபிடித்தது என்பது 28 ஜீன் டிராப். ஒன்றிய அரசு இதுவரை நமக்கு அனுப்பி இருக்கிற அந்த 70 நாம் அனுப்பிய அந்த 70 மாதிரிகளில் 10க்கான ரிசல்ட்டை அனுப்பி இருக்கிறார்கள். 10ல் 8 டெல்டா, 1 நாட் சீக்வென்ஸ், 1 ஒமைக்ரான் பாதிப்பு. இந்த நிலையில் நாம் அனுப்பிய மற்ற 28 அந்த ஜீன் டிராப்புகளுக்கான அந்த மாதிரிகளின் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்றாலும் கூட இவர்கள் அனைவருமே மருத்துவமனைகளில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஜீன் டிராப்பான இந்த 28 பேரும் கூட ஏசிம்டமிக் என்கின்ற வகையில் இந்த தொற்றின் முதல் நிலை என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடல்வலி, சளி, காய்ச்சல் என்கின்ற வகையிலான லேசான தொற்றுகளுடன் தான் இருக்கிறார்கள். பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆக்சிஜன் வசதியோ ஐசியு தேவையோ இவர்களுக்கு தேவையில்லை என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கூட இன்றைக்கு நமக்கு இந்த தொற்று ஏற்பட்ட நாடுகளில் நைஜீரியா, காங்கோ போன்ற நாடுகள் மிக முக்கியமானவைகள். நைஜீரியாவும் காங்கோவும் ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் பட்டியலில் இல்லாத நாடுகள். ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் பட்டியலில் இல்லாத நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு கூட ரேண்டமாக பரிசோதனை செய்கிற போது அவர்களுக்கும் தொற்று இருக்கிறது. எனவே அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை பரிசோதித்ததிலும் அவர்களுக்கு தொற்று இருப்பது என்பது கண்டறியப்படுகிறது. எனவே அந்த வகையில்தான் இதுவரை 70 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசுக்கு நாம் இன்றைக்கு ஒரு கடிதத்தை எழுதவிருக்கிறோம். இந்த கடிதத்தின் சாராம்சம் என்னவென்றால், ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த 12 நாடுகள் என்பது ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 12 நாடுகளையும் கடந்து நைஜீரியா, காங்கோ போன்ற நாடுகளிலிருந்தும் வருபவர்களுக்கு தொற்று ஏற்படுகிற காரணத்தினால் எல்லா நாடுகளும் வெளிநாடுகளிலிருந்து யார் தமிழகத்திற்கு வந்தாலும், எந்த பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வந்தாலும், அது மதுரையாக இருந்தாலும், திருச்சியாக இருந்தாலும், கோவையாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும், வருகிற அத்தனை பேருமே இந்த தொற்று இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட வீடுகளில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்து நெகட்டிவ் என்றால் மட்டுமே அவர்கள் வெளி நடமாட்டத்தில் ஈடுபட வேண்டும். இதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை கடிதத்தின் வாயிலாக இன்றைக்கு தெரிவிக்கவிருக்கிறோம். ஏனென்றால் இந்த பரவல் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரு நாடு என்று தொடங்கி இன்றைக்கு 80 நாடுகளை கடந்திருக்கிறது. இந்தியாவிலும் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற இந்த 12 நாடுகளையும் தாண்டி ஹைரிஸ்க் கண்ட்ரீஸ் பட்டியலில் இல்லாத நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கும் தொற்று ஏற்படுகிற காரணத்தினால், தொற்று ஏற்படுபவர்களுக்கு இந்த ஜீன் டிராப் என்பது இருக்கிற காரணத்தினால் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிலிருந்து வருகிற அனைவருமே, நான் ஏற்கனவே சொன்ன ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருபவர்கள் முழுமையான பேர் RT-PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது, நான் ரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருகிற பயணிகளில் 2% பேருக்கு RT-PCR பரிசோதனைகள் செய்வது, மீதம் இருக்கிற மொத்த பயணிகளும் தத்தமது வீடுகளில் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வது என்கின்ற அறிவுறுத்தலை விடுப்பதற்கு ஒன்றிய அரசின் அனுமதியை எதிர்நோக்கி கடிதம் ஒன்றினை இன்றைக்கு எழுத இருக்கிறோம். சார் 10 பேருக்கு சார் 10 பேரோட முடிவுகள் வெளியாகி இருக்கதா சொல்லியிருந்தீங்க. ஒருவருக்கு ஏற்கனவே ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு, மற்றொருவர் அன்கேட்டகரைஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வேறொரு உருமாற்றம் என்பது இப்போ கண்டறியப்பட்டிருக்குதா? இல்லை, இது அதாவது அவருக்கு எந்த
பாதிப்பும் இல்லை, அதாவது நெகட்டிவ்ங்கிறத தான் நாட் சீக்வன்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 8 பேருக்கு மட்டும் டெல்டா, அதில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே நாம் இந்த ஒமிக்ரான்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் அனுப்பின இன்னொரு 28 பேரில் மரபியல் மாற்றம் இருக்கிறது, எஸ்ஜின் ட்ராப் இருக்கிறது. அந்த ரிசல்ட் இன்னும் வரல. அதில் வரும்போது நிச்சயமாக அதில் ஒமிக்ரான் பாதிப்பு இருப்பது தெரிய வரும். அது வந்து தெரிந்தவுடன் உங்களுக்கு சொல்லுவோம். நான் சீக்வன்ஸ்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணும்போது அப்போ வேறொரு உருமாற்றம் இருப்பதாதாங்கன்னு அர்த்தம் எடுக்க முடியும். இல்லை, டெக்னிக்கலாக அதை வந்து டெக்னிக்கலாக தே ஆர் நாட் ஏபிள் டு அனலைசிஸ், அதை ரீசெக் பண்ணுவாங்க மறுபடியும். சார் அதே போல் நான் ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து வந்தவங்க ஹோம் குவாரண்டைனில் இருந்ததுனால தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருது, அவங்களுக்கும் எஸ்ஜின் ட்ராப் அவுட் கண்டறியப்பட்டிருக்குது. அப்போ வீட்டு தனிமையில் இருக்குதுன்றது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அதாவது வீட்டு தனிமைங்கிறத நான் ரிஸ்க் கண்ட்ரீஸுக்கு ஒன்றிய அரசு இன்னமும் அனுமதிக்கலை. அதுக்கே நாம் அனுமதி கேட்குறோம், இன்றைக்கி கடிதம் எழுதுகிறோம். இப்போ நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து இது வரைக்கும் வந்தவங்க இந்த 15 நாளில் 73,000 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 73,000 பேர் இப்போ நம்ம அரசு தனிமைப்படுத்தப்படுவது அப்படின்னு சொன்னால் பெரிய வேலை தான், பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனாலும் கூட முதல் கட்டம்ங்கிறது அவங்கள தனிமைப்படுத்துறதுங்கிறதுக்கான அனுமதியை இப்போ கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதி ஒன்றிய அரசு அனுமதிக்கும் பட்சத்தில் அதை செக் பண்ணுவோம். அவங்க வந்து தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை தொடர்ந்து ஆராய்வோம். அதுலேயும் அவங்க அந்த விதிமுறைகளை தாண்டினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் குவாரண்டைனுங்கிற மாதிரி விடுதிகளில் தங்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். சார் ஏற்கனவே அந்த ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டவர் கூட பல இடங்களுக்கு சென்றிருக்கிறாரு, குறிப்பாக கார் ஷெட்டுக்கு சென்றிருக்கிறாரு, உள்ளிட்ட பல இடங்களுக்கு வெளில சென்றிருப்பதா தகவல் வெளியாகி இருக்குது. ஹோம் குவாரண்டைன்றது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்னா? இல்லை, ஹோம் குவாரண்டைனுக்கு அனுமதி இப்போ தான் கேட்குறோம். இன்னும் எந்த மாநிலத்திலும் இதை கேட்கல, நம்ம தான் முதல்ல கேட்குறோம். ஹோம் குவாரண்டைனுங்கிறது யாருக்குன்னா நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்களுக்கு தான். இப்போ ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த அத்தனை பேருமே ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவங்கள எல்லாருமே நம்ம அந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை பண்ணுறோம். அதில் வந்து அவங்களுக்கு கண்டறியப்பட்ட உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறோம். இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லா விமான நிலையத்திலையும் இந்த ஹை ரிஸ்க் கண்ட்ரி நான் ரிஸ்க் கண்ட்ரி இந்த 2 நாட்டிலிருந்து வரவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற நடைமுறைகளை அவங்களுமே பண்ணின்னு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நேற்றுக்கு நம்ம கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் வால்பாறையில் போய் அந்த இதில் அந்த பார்டரில் போய் அவர் பரிசோதனைகளை அங்கே ஒரு சிஸ்டமே போட்டு மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துன்னு இருக்கு. இல்லை, இப்போ அதுதான் அதில் முதல் கட்டம் தான். நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்னு எதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ அதிலிருந்து வரவங்கள ரேண்டமாக 2% செக் பண்ணிவிட்டு அனுப்பிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரேண்டமாக செக் பண்ணிவிட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுறத விட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் 7 நாள் அவங்கள தனிமைப்படுத்திக்கணுங்கிற அறிவுறுத்தலை விடுறதுக்கு தான் இப்போது நம்ம அனுமதி கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி லெட்டர் அனுப்புகிறோம், நாளைக்கு நாளன்னைக்குள்ளே அதுக்கான பதிலை எதிர்பார்த்து அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அவங்க இந்த நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க வீட்டில் போய் தனிமைப்படுத்திக்கலை, அவங்க வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள அழைச்சிட்டு வந்து இன்ஸ்டிடியூஷன் குவாரண்டைனுக்கு நம்ம வழி பண்ணிவிடுவோம். ஆமாம், இல்லை எல்லாருக்கும் இல்லை கண்டிப்பாக 100% பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறதுல வந்து நமக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ கொரோனா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 6,000 பேர் 6,500 பேருக்கான அந்த பாசிட்டிவ் வந்தாலும் கூட 1,00,000 தாண்டிய பரிசோதனைகள் என்பது தமிழகத்தில் மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஒட்டுமொத்த பேருக்கும் ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர ஒட்டுமொத்த பேருக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு இன்றைக்கி அனுப்புகிற கடிதத்திலே அதையும் ஒரு வரி எழுதி நாங்கள் செயல்படுத்துறதுக்கு அனுமதிக்கணுன்ற மாதிரி எழுதுகிறோம். அதையும் ஒரு லைன் கட். இல்லை, அவங்க சொல்லியிருக்கிற அந்த விதிமுறைகளை நாமளும் கடைபிடிக்கலாம். அதுக்கான அறிவுறுத்தலை எல்லா விமான நிலையங்களுக்கும் விடுக்கப்படும். இல்லை, இந்த 2 நாடு தான். நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக சென்னைக்கு வந்த ஒருவர், இன்னொரு காங்கோவிலிருந்து வந்த ஆரணியை சேர்ந்த ஒருவர். இல்லை, அவங்க குடும்பத்தார் 6 பேர்,
அவர் கூட பயணித்தவர் ஒருவர், இந்த மாதிரி எல்லா வகையிலையும் யாராருக்கு அந்த தொடர்பு இருந்ததோ 278 பேரை பரிசோதிச்சிருக்கிறோம். அவரோட தொடர்பு, அவங்களோட அந்த குடும்பத்தார் எங்கெல்லாம் போனாங்க, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த செயின் லிங்க் மாதிரி கண்டுபிடிச்சி ஒரு 278 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, எஸ்ஜின் டிராப் இருக்கிறவங்களெல்லாம் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி இருக்கிறோம், வீட்டில் இல்லை அவங்க. இல்லை அதுதாங்க, இது நான் ரிஸ்க் கண்ட்ரிலேருந்து போனவங்க. நைஜீரியா, காங்கோலாம் நான் ரிஸ்க் கண்ட்ரி, அங்கேருந்து போனவங்க. இப்போ ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து போனவங்க இல்லை, நான் ரிஸ்க் கண்ட்ரியிலேருந்து போனவங்க. இதில் நைஜீரியாவும் காங்கோவும் நான் ரிஸ்க் கண்ட்ரி பட்டியலில் இருக்கிறது. அதனால தான் இப்போ இந்த ஒன்றிய அரசுக்கு நாம் கடிதம் எழுதுகிறோம், இதில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு கடிதத்தை எழுதுகிறோம். இல்லை, அதோட சேர்த்து இப்போ உங்களுடைய கோரிக்கையான 100%க்கும் அந்த நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர 100% பேருக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனைங்கிற அந்த தகவலை கேட்க போகிறோம். ஏன்னா இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் 10-15 பேர் பயணிகள் வராங்க. இப்போ அங்கே டெஸ்ட் எடுத்துட்டு 4-5 மணி நேரம் காக்க வைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டில் ஹோல்டிங் ஏரியா இருக்காது. அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வரணும். ஒரு பெரிய அந்த இடத்துல பதட்டமான ஒரு சூழல் நிலவிடக்கூடாது. அதனால் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட பேசி அந்த டைமிங்ஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது, வர்றவங்களை வந்து எங்கே தங்க வைக்கிறதுங்கிறத கலந்து ஆலோசனை பண்ணி அதை செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம். அதான் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அதானே சொன்னோம், 70 பேருக்கு பாசிட்டிவ், அதில் வந்து 5 பேர் டிஸ்சார்ஜு, அந்த 65 பேரில் 28 பேருக்கு எஸ்ஜின் ட்ராப்பு, அந்த 70 பேரில் கொடுத்த ரிசல்ட்டிலேருந்து 10 ரிசல்ட் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் 8 பேர் டெல்டா, 1 வந்து நாட் சீக்வன்ஸ்டு, 1 வந்து ஒமிக்ரான். இல்லை, இப்போ நீங்கள் நம்ம நான் ரிஸ்க் கண்ட்ரிங்கிறதுங்க, ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க. 10,000 பேருக்கு டெஸ்ட் எடுத்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவங்கள ஹோல்டு பண்ண வைக்கணும். அதுக்கான இட வசதி வேணும். ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய இடம் இருக்காது. அங்கே கடந்த ஆட்சியில் இதெல்லாம் எடுக்கலையாங்க, எடுத்திருந்த இல்லை. அதாவது இப்போவும் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஹோல்டிங் ஏரியா வச்சுருக்குறோம். இந்த ஹோல்டிங் ஏரியாவில் இப்போ எவ்வளோ பேருக்கு, அதாவது அட் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர அத்தனை பேருக்குமே எடுக்கிறோம். நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர 2% எடுக்கிறோம். அது வரைக்கும் தான் இடம் அங்கே பத்துது. மொத்த பேருக்கும் எடுக்கும்போது அவங்கள ஹோல்டு பண்ணுறதுக்கான இட வசதிங்கிறது ஏர்போர்ட்டில் கொஞ்சம் பற்றாக்குறை தான். இருந்தாலும் கூட இப்போ 100% அதை பரிசோதனை பண்ணும்போது அதுக்கான அந்த வழிவகைகள் என்னென்ன இருக்குங்கிறத நேஷனல் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸோட பேசி என்ன பண்ண முடியுமோ அது பார்த்தோம். அதாவது நான் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்கள வந்து மொத்த பேருமே இந்த இதில் வந்து ஃபீவர் அந்த கண்காணிப்பில் தெரிஞ்சிடும். அட் ரிஸ்க் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்க ஒரே ஃப்ளைட்டில் வந்தாலும் வேறு ஒரு டிரான்சிட் ஃப்ளைட்டில் வந்தாலும் கூட அந்த பயணிகளோட பட்டியல் வந்துடுது. அந்த பட்டியலை வச்சு அவங்கள முழுமையாக ஆர்டிபிசிஆர் பண்ணுறோம். நான் ரிஸ்கிலேருந்து வர்றவங்கள அந்த ரேண்டமாக எடுத்து 2% பண்ணுறோம். அதுலேயும் கூட 2% தான் பண்ணணும்னு இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஃபீவர் அந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டெம்பரேச்சர் மாறுபாடு இருந்துச்சுன்னா அவங்களையும் கூட பண்ணுறோம். 2% முடிஞ்சு போச்சு இந்த ஃப்ளைட்லேருந்து வந்தவங்க, இதுக்கு மேலே பண்ண வேண்டியதில்லைன்னு யாரும் விட்டுறதில்ல, அதையும் பண்ண சொல்லியிருக்கோம். ஆமாம், அதை ட்ரேஸ் பண்ணி தான் 278 பேருக்கு பார்த்துருக்குறோம். அவர் சம்பந்தப்பட்ட, அவர் பயணித்த, அவர் பழகிய, அவர் தொடர்பில் இருந்த 278 பேரை பார்த்துருக்குறோம். இல்லைங்க, இதுக்கப்புறம் டெஸ்ட்டில் அவர் பரிசோதனையில் தெரிய வந்ததுக்கு அப்புறமான பரிசோதனைகள் தான் இது. ஒரு 1,14,000 படுக்கைகள் இருக்கு. படுக்கைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து
ஒரு 3% அளவுக்கு தான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. படுக்கைகள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட படுக்கைகள், ஆக்சிஜன் வசதி, அதாவது எல்லா வகையான வசதிகளோடும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட படுக்கைகள் இன்னைக்கு தயார் நிலையில் இருக்கு. எங்க விடுவிக்காச்சாங்க, யார் உங்க கையில் வந்து சொன்னாங்க, யாரையாவது கூட்டுவாங்க? இல்லை, தகவலே தெரிஞ்சு ஒரே ஒரு எல்லா செய்தியும் போட்டு குழப்பிக்காதீங்க. பத்திரிகையாளர்களுக்கு நீங்களும் விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எல்லா மாநிலத்திலையும் எல்லாரையும் நிறுத்திட்டாங்க. கேரளாவில் ஒரே ஜீவோ போட்டு 25,000 பேரை நிறுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தரையும் நிறுத்தாமல் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது மறு வேலையாவது தரணும்னு வச்சிருக்கிறோம். நவம்பரில் நிறுத்துறதை இப்போ டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டிசம்பர் 31 கூட நிறுத்த வேணான்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாரையும் நிறுத்திட்டாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை, தவறான தகவலை தெரிஞ்சு வச்சுக்கினே சொல்லக்கூடாது நண்பா. நீங்கள் கேட்டுங்க, தீர விசாரிச்சுங்கன்னு சொல்லுங்கள். யாராவது நிறுத்திட்டு இருந்தாக்கா கூட்டுவாங்க, வேலை வாங்கி கொடுத்துட்றேன். நன்றி. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.